So OnePlus Nord CE 3 Lite launch நீங்க பாத்திருப்பீங்க, specs பாத்திருப்பீங்க. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா? It's very similar to the Realme 10 Pro. Nord CE 3 Lite உண்மையா சொல்லணும்னா ஒரு rebadged version of Realme 10 Pro அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரெண்டு விஷயம் வந்து பெட்டரா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு 67 வாட் சூப்பர் வூக் சார்ஜிங் பாக்ஸ்ல கிடைக்கும். அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. So under 20,000 rupees நீங்க OnePlus Nord CE 3 Lite வாங்கணுமா இல்ல Realme 10 Pro வாங்கணுமா இல்ல is this the best phone பாத்தலாமா இன்னைக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? All right. Nod. எனக்கு வந்து இந்த பாக்ஸோட கலர் ரொம்ப பிடிக்குங்க. It's black and this very nice nod blue looks very good. All right. OnePlus. சரி, இத திறந்து பார்த்தலாம் என்ன இருக்கு உள்ளன்னு ஃபர்ஸ்ட். Slowly, steadily. வாவ், கேமரா மாடல் பாத்தீங்களா? பெருசா இருக்கு. This is the TPU silicon case. Okay quality ன்னு சொல்லுவேன். Not too bad. சில பல டாக்குமெண்டேஷன் plus OnePlus ஓட ஸ்டிக்கர் உங்களுக்கு கிடைக்கும். Nod ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க, OnePlus ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. Very nice packaging னு சொல்லுவேன். அப்புறம் இது என்னது? 1 second. Oh, SIM ejector tool. காணமே. Where is it? Where is the SIM ejector tool? It is here. உள்ளுக்குள்ள விழுந்துருச்சுங்க. All right. I say all right. Here's the phone. அப்புறமா அது கீழ என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். 67 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அது நமக்கு தெரியும். So let's take a look at it quickly. There you go. 67 watt. Oh, actually 80 watt சார்ஜர் கொடுத்திருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. ஆனா 67 வாட் தான் சப்போர்ட் பண்ணு. Alright. இது டைப் A to type C கேபிள். OnePlus ஓட ட்ரேட்மார்க் ரெட் கேபிள்ங்க. Alright. Okay, ஃபோனை பாப்போமா? Okay. From the front, from the rear. Oh my god. This color is very beautiful ங்க. pastel lime color ஆமா. உங்களுக்கு actually இதுல வந்து ஒரு glossy plastic back கொடுத்திருக்காங்க. ஸ்லைட்டா கொஞ்சம் curves இருக்கு. So in hand feel நல்லா இருக்கு. சைடுல plastic side தான். But it's a matte finish. இது matte, இது glossy. Glossy-ஆ இருக்கு. கொஞ்சம் fingerprints தெரியுதுங்க பாருங்க. But fingerprints clean பண்ணிக்கோங்க. இல்லனா நீங்க இந்த கேஸ கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேஸுக்குள்ள கலர் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. செம்ம ஃபிட்டுங்க. லுக் அட் திஸ். லுக்ஸ் டேம் கூல். ஒரு அண்டர் 20,000 rupees ஃபோனுக்கு இட்ஸ் a very good look. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நீங்க கேமரா மாடியூல் வந்து பெருசா இருக்குங்க. கம்பேர் டு Realme 10 Pro கொஞ்சம் பெருசா இருக்கு. Realme 10 Pro வெளிய எடுத்துடலாமா? இது பாருங்க, Realme 10 Pro அந்த கேமரா ரிங் கொடுத்திருக்காங்க. ரெண்டு செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு OnePlusலயும் கொடுத்திருக்காங்க. பட் OnePlusல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு கேமரா எக்ஸ்ட்ராவா இருக்கு இந்த கீழ ரிங்ல. So that is why it's biggerங்க. அது இல்லாம Realmeல பாத்தீங்கன்னா இந்த கேமரா ரிங்ஸ் கொஞ்சம் தனியா தெரியுது. OnePlusல வந்து கொஞ்சம் blend பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே அந்த கேமரா ரிங் வந்து அப்படியே பேக் பிளேட்ல அப்படியே blend ஆயிருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. டிசைன் லுக்ஸ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா I really like the OnePlus Nord CE 3 Lite. Ports and buttons பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடுல வந்து ஒரு physical side mounted fingerprint scanner கொடுத்திருக்காங்க with the power button. இங்க வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. என்ன மெமரி கார்டு ஸ்லாட்னு பார்த்தலாமா குவிக்லி? This is a hybrid SIM tray. ரெண்டு நானோ சிம் கார்ட்ஸ் போட்டுக்கலாம், இல்லனா ஒரு சிம் எடுத்துட்டு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம் up to 1 TB. கீழ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் grill இருக்கு. This is actually a stereo speaker setupங்க. அப்புறம் USB Type C 2.0 போர்ட், அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்கு. நீங்க actually பட்ஜெட் ஃபோன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்பலாம் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துறாங்க, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துறாங்க. ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல தான் இதெல்லாம் கிடைக்கிறது இல்ல. வேணும்ல நமக்கு? கண்டிப்பா வேணுங்க. ஓகே, ஃபோன் ஆன் பண்ணுவோமா? There you go. பூட் டைம் பார்த்தலாம் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு. ஞாபகம் இருக்குல்ல Realme C55 எவ்வளோ நேரம் எடுத்துச்சுன்னு? ஐயோ, சான்ஸே இல்லை. ஐ ஹோப் திஸ் இஸ் ஃபாஸ்டர். அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் இருக்குது. ஸோ இட் ஷுட் பி ஃபாஸ்டர். லெட்ஸ் சி. சம்மன் பிளே சம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸோ தட் இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் வெயிட்டிங் ஃபார் அ ஃபோன் கால். Okay, I'm going to sleep. Oh man, that took a long time. Okay. Boot times are really slow on budget phones. Okay, display பத்தி பேசலாமா? உங்களுக்கு இப்போ பெரிய ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க OnePlus Nord CE 2 Lite ஓட கம்பேரிசன்ல. இதுல உங்களுக்கு 6.72 inch IPS LCD 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு வேரியபிள் refresh rate கொடுத்திருக்காங்க. 30, 48, 60, 90, 120 இந்த refresh rateக்கு மாறிக்கும் depending on the content playing. அப்புறம் டிஸ்ப்ளேல டச் சாம்பிளிங் ரேட் 240 Hz கொடுத்திருக்காங்க. அப்புறம் பிரைட்னஸ் வந்து 550 nits typical brightness, 680 nits in HDR. இப்போ Realme 10 Pro கூட கம்பேர் பண்ணீங்கன்னா sunlight legibility பாத்தீங்கன்னா கொஞ்சம் Realmeல பெட்டரா இருக்கு. கொஞ்சம் slightly nits அதிகமா இருக்குறதுனால பட் ஸ்டில் நாட் டு பேட். ஆனா HDR-க்காக பீக் பிரைட்னஸ் 680 கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? Snapdragon 695ல HDR playback YouTubeலயும் Netflixலயும் அவேலபிளே இல்ல. So you do not get HDR playback YouTubeலயும் கிடைக்காது, Netflixலயும் கிடைக்காதுங்க. and அது வந்து உங்களுக்கு கன்சூமரா நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் a good thing. ஏன்னா 20,000 கீழ நீங்க iQOO Z7 மாதிரி ஒரு ஃபோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு YouTubeலயும் HDR playback கிடைக்கும், AMOLED டிஸ்ப்ளேயும் கொடுத்திருக்காங்க, Netflixலயும் HDR playback கிடைக்கும். but yes, you don't get that. ஆனா ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ண, டச் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது ஸ்லைட்லி பெட்டரா இருக்குங்க கம்பேர் டு Realme 10 Pro on the OnePlus Nord CE 3 Lite. சூப்பரா இருக்கு. ஓகே, டிஸ்ப்ளே பத்தி பேசியாச்சு. ஸ்லைட்ல உங்களுக்கு fingerprint ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்டா இருக்குங்க அன்லாக் பண்றதுக்கு. எல்லா சென்சர்ஸும் கிடைச்சிரும் எக்ஸெப்ட் ஃபார் NFC. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. லெட்ஸ் டேக் a quick listen.
வாவ், சவுண்ட் குவாலிட்டி ஆக்சுவலி சூப்பரா இருக்குங்க. ஐ திங்க் இட்ஸ் தி பெஸ்ட் ஐவ் ஹர்ட் அண்டர் ₹20,000. அதுவும் இல்லாம வால்யூம்ல வந்து உங்களுக்கு இப்போ 200% வால்யூம் லெவல்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லவுடா இருக்குங்க, ரிச்சா இருக்கு, டைனமிக்காவும் இருக்கு, சவுண்ட் வெரி குட். ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 695 கொடுத்துருக்காங்க. நாட் C2 Liteலயே உங்களுக்கு 695 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேஸ் வேரியன்ட்லயே உங்களுக்கு 8GB RAM கொடுக்குறாங்க. அப்புறம் 128GB ஸ்டோரேஜ் இல்லனா 256GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து உங்களுக்கு LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜும் கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸ் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது Antutuல this is the best performing phone on Antutu with Snapdragon 695. Realme 10 Pro பெட்டரா இருக்குங்க. Geekbenchலயும் பெட்டரா இருக்கு. அப்புறம் 3D Mark wireless testஸ்னு ஒரு throttle test நாங்க பண்ணுவோம். 20 நிமிஷத்துக்கு அந்த டெஸ்ட் வந்து ரன் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் வந்து இந்த phone வந்து ஹீட் ஆகுற சான்சஸ் இருக்கு, பேட்டரி லைஃப் அதிகமா டிராப் ஆகுற சான்சஸ் இருக்கு. All that doesn't happen. It's very stableங்க. Call of Dutyல பாத்தீங்கன்னா high graphics max frame ratesல விளையாடலாம், இல்ல very high graphics very high frame ratesல நீங்க விளையாடலாம். கேமிங்க்கு கேமிங் மோட்ஸும் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து ஒரு கவுண்டர்ல போட்டு காட்டிடுறாங்க. கேம் ஃபோக்கஸ் மோடுன்னு ஒரு இருக்கு. கேமிங்காக இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட்ங்க. ஃபிளாட் டிஸ்ப்ளே, டச் ரெஸ்பான்ஸ் ரேட் கூட 240 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்கனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவு நல்லா இருந்ததுங்க இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. இன்ஃபேக்ட் டெய்லி யூசேஜ்ல கூட நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. OnePlusோட அனிமேஷன்ஸ் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கேமிங்காக ஃபோன் வாங்க விரும்புறீங்கன்னா 20,000 கீழ உங்களுக்கு Snapdragon 778G Dimensity 920 iQOO Z7ல கூட இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ அந்த போனை நீங்க கன்சிடர் பண்றது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் Snapdragon 695ல இதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மர். சாஃப்ட்வேர் பத்தி பேசலாமா? சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு Oxygen OS 13.1 based on Android 13 கொடுத்திருக்காங்க. 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு OnePlus கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ தட்ஸ் டெஃபினெட்லி குட். Oxygen OS பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் கொடுக்காம, கிளான்ஸ் இன்டிகிரேஷன் கொடுக்காம, லொட்டு லொஸ்க்குன்னு Realme Xiaomi phonesல இருக்குமே அதெல்லாம் இல்ல உங்களுக்கு. தட் இஸ் வெரி குட். க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. அப்புறம் Oxygen OS இருக்கவே இருக்கு, அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கும், டிசைன் கூட ஓரளவு நல்லா தான் இருக்கு. இட்ஸ் நாட் as good as Oxygen OS 11, 10 அதெல்லாம் கலர் OS மாதிரி தான், பட் ஸ்டில் வெரி குட்னு சொல்வேன் நான். ஆனா ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃபோன் செட்டப் பண்ணல, அப்ப வந்து எங்களுக்கு ஹாட் ஃப்ரீ கேம்ஸ் தெரிஞ்சதுங்க. ஆமாங்க, நான் அப்படி பார்த்தனே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இவங்களும் Realme Xiaomi மாதிரி போறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் நோ, தேங்க்ஃபுல்லி Oppoவோட இன்டர்நெட் பிரவுசர் வந்து அவங்க பண்டில் பண்றாங்க ஃபோன்ல. அது கூட அவங்க ஹாட் ஃப்ரீ கேம்ஸ் கொடுத்துறாங்க. அந்த இன்டர்நெட் பிரவுசருக்குள்ள போயிட்டு அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பா தெரியாது. சோ டூ தட். அதுக்கப்புறம் சூப்பர் க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. வேண்டாத மோஜ் அந்த மாதிரி ஆப்ஸ் எதுவுமே இல்லை இதுல. சாஃப்ட்வேர் வைஸ் வெரி குட். 5G கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 5G பேட்ச் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நாங்க Jio Airtel ரெண்டுமே ரன் பண்ணி பார்த்தோம். வெரி குட். கால் குவாலிட்டி கூட சூப்பரா இருக்குங்க இயர்பீஸ்ல. ஃபைனலி கேமரா பத்தி பேசுவோமா? OnePlus பெருசா சொல்றாங்க 108 மெகாபிக்சல் கேமரா ஃபர்ஸ்ட் டைம் நாட்ல கொடுத்திருக்கோம் அப்படின்னு. Samsung HM6 சென்சருங்க. இது பேசிக்கான பட்ஜெட்டான 108 மெகாபிக்சல் சென்சர். செகண்டரி கேமரா உங்களுக்கு ஒரு மேக்ரோ கேமரா, தேர்ட் கேமரா, டெப்த் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா வச்சு நாங்க பிக்சர்ஸ் எடுத்தப்போ கலர்ஸ் வந்து Realmeல ஓவர் சேச்சுரேட்டடா இருந்தது, இதுல பெட்டரா இருந்ததுங்க. அப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது அது கூட பெட்டரா இருக்கு. HDR பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஷார்ப்னஸ் கூட பெட்டரா இருக்குங்க. லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு சேம்னு தான் சொல்லலாம். ஆனா வீடியோ ரெக்கார்டிங் 1080p 30 fps தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். பட் நீங்க 1080p 30 fps பண்ணும்போது the video recording quality is superb. Sound recording quality ரொம்ப நல்லா இருக்குங்க. Recording a 1080p 30 fps video using both the phones right now. Let me know what you guys think of the image quality, the image stabilization and the sound recording. செல்ஃபில நீங்க பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம், போர்ட்ரேட் செல்ஃபிஸ் ஓகேன்னு சொல்லலாம், லோ லைட் செல்ஃபிஸ் ஓகேன்னு சொல்லலாம். பட் ரெகுலர் செல்ஃபிஸ் வந்து அந்த ஸ்கின் டோன்ஸ் அவ்வளவு நல்லா இல்ல. பட் கம்பேர்ட் டு Realme பாத்தீங்கன்னா செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் வீடியோ செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்குங்க. ஓவரால் Realme கம்பேரிசன்ல இது ஒரு பெட்டர் கேமரா ஃபோன்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் என்ன பண்றேன்னா G டிரைவ்ல எல்லா கேமரா சாம்பிள்ஸ் போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். நீங்களே போய் பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பா Realme தான் பிடிக்கும். பட் நாங்க வந்து டெக்னிக்கலி பார்ப்போம் அந்த பிக்சர் குவாலிட்டியை. இட் ஹாஸ் டு பி நேச்சுரல் கலர்ஸ், ஷார்ப்னஸ்லாம் கரெக்டா இருக்கணும், ஓவர் ஷார்ப்னிங் இருக்கக்கூடாது, டைனமிக் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். அதெல்லாம் வந்து OnePlus தான் பெட்டரா பண்ணுதுங்க. ஓகே, ஒரு விஷயம் நான் மறந்துட்ட சொல்றதுக்கு, பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. நாங்க யூஸ் பண்ணப்போ எங்களுக்கு 1.5 days ஈஸி பேட்டரி லைஃப் கிடைச்சது. பிளஸ் உங்களுக்கு 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரைட், அது வந்து உங்களுக்கு 0 to 100 வந்து உங்களுக்கு லிட்டரலி 37-38 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிரும். ஓகேங்க, OnePlus Nord CE 3 Lite பிரைஸ் வந்து 19,999 ஃபார் தி 8 128GB வேரியன்ட்ங்க. அந்த பிரைஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா OnePlus ஃபோன் வந்து ரெக்கமெண்ட் பண்றது ஈஸியான விஷயங்க. நான் நிறைய பேர் வந்து OnePlus பிராண்ட விரும்பி வாங்குவாங்க. Realme 10 Pro கம்பேரிசன்ல எனக்கு இந்த ஃபோன் தான் பிடிக்குங்க. இன்ஃபேக்ட் யாராச்சும் கேட்டாங்கன்னா Realme 10 Pro வாங்கணுமா இது வாங்கணுமா, நான் கண்டிப்பா இதான் சொல்வேன். அதான் எனக்கு ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் ஒரு மாதிரி மாறிடுச்சுங்க. ஏன் இருக்கா Realme, Xiaomi, Redmi ஃபோன்ஸ் எல்லாம் வந்து OnePlus ஃபோன்ஸோட பிரைஸ் கம்மியா இருக்கும், ஃபீச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாம் அதிகமா கொடுத்திருப்பாங்க. இப்போ OnePlus மேட்ச் பண்றாங்க, பிளஸ் OnePlusோட பிரைஸ் கூட சேமா கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் OnePlus மேட்ச் பண்ணல, Realme 10 Pro கம்பேரிசன்ல பெட்டரா கொடுத்திருக்காங்க. சோ Realme, Xiaomiல என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. they have to pick up their game. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பர்பான கேஜெட் வீடியோஸ், அன்பாக்சிங், ரிவ்யூஸ், கம்பேரிசன்ஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech Tamil.